வாங்க சாப்பிட்லாம். வாழைப்பூ 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அலசி வச்சுருக்கேன். வேர்க்கடலை ஒரு கைப்பிடி வறுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் தான் செய்ய போகிறோம். வாழைப்பூ உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையானது வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கொத்து கறிவேப்பிலை, வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம் வாங்க. கடாய் வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு காரத்துக்கு தேவையானது கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நான் காஞ்ச மிளகாவையும் வேர்க்கடலை போட்டு அரைச்சிருக்கேன், அதே காரம் அதிகமாக இருக்கும். அதனால் 2 பச்சை மிளகா தான் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. இது கறிவேப்பிலை போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு வாழைப்பூ விட்டு கொட்டிக்கலாம். லைட்டாக இதில் இருக்க தண்ணி செஞ்சுட்டோம். சொன்ன பிறகு வேர்க்கடலை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கணும். இது பார்க்க நிறைய இருக்கும் மாதிரி தான் தெரியும், வதங்குச்சுன்னா கொஞ்சமாக இருக்கும். வெங்காயம் வரணும். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கா பார்த்துக்கோங்க. இது சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், ரச சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிச்சு. நம்ம வேர்க்கடலை கொட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேர்க்கடலை வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு சிலருக்கு கட்டியாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு உதிரியாக இருந்தால் பிடிக்கும். நான் திட்டமாக தான் சேர்க்க போகிறேன், ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க போகிறதில்ல. இது பார்த்தா நான் மொத்தமாக கொட்டிக்கிறேன். நல்லா வாசனை வருது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப்
பண்ணிட்டேன். கொத்தமல்லி போட்டுக்கலாம். வாழைப்பூ பொரியல் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.